போக்சோ வழக்கு ஒரு கடுமையான சட்டம். இந்த போக்சோ வழக்குல பெரும்பாலும் அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒரு சில வழக்குகள் வேணா விடுதலை ஆகலாம். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அத்துமீறிய நடவடிக்கைகளில், பாலியல் அத்துமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பது நம்முடைய கருத்து. இப்ப பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் நேத்து ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. என்ன அந்த தீர்ப்புன்னு சொன்னா, அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஊழியர் லலிதா. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனை பாலியல் தொல்லை கொடுத்ததா பல்வேறு இடங்களுக்கு ஊட்டி, வேளாங்கண்ணி இப்படி போன்ற பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகாராகி, அது போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த வழக்குல நேத்தி தீர்ப்பு சொன்ன திருவாரூர் போக்சோ நீதிமன்றம் கடுமையா ஒரு பெண்ணு ஒரு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அவங்க. ஒரு லேடீஸ் அவங்க. போக்சோ வழக்குல பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான் போக்சோ வழக்குல மாட்டுவாங்க. தண்டனை கிடைக்கும். பெரும்பாலும் ஆண்கள் தான் அதில தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட, அந்த சட்டத்தில ஆண், பெண் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தப்பு தான் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட 56 ஆண்டு காலம், 54 வருஷம் சிறை தண்டனை, ரூ. 18,000 ஃபைன். இத திருவாரூர் போக்சோ நீதிமன்றம் தண்டனையா கொடுத்துருக்குறாங்க. எப்பவுமே பொதுவா சொல்றோம், போக்சோ வழக்கு என்பது ஒரு கடுமையான ஒரு சட்டம். கொலை வழக்கை விட மோசமானதுன்னு நான் சொல்ல முடியாது. கொலை வழக்கை விட விசாரிக்கிற நீதிமன்றத்தை விட போக்சோ நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. இதில் இளைஞர்களும், மாணவர்கள், பெண்கள் எல்லாம் கவனமாக நம்ம இருக்கணும். இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பது தான். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்காவிட்டாலும் கூட சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் நடக்கும். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு கூட. இந்த பையனுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன். இருந்தாலும் ஊட்டி, கொடைக்கானல், வேளாங்கண்ணி இப்படி அழைச்சிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது கண்டிக்கத்தக்கது. அதனால தான் திருவாரூர் போக்சோ நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இருந்தாலும் போக்சோ வழக்கில் ஆண்களுக்கு மட்டும் தண்டனை என்பது மட்டுமல்ல, பெண்களும் ஈடுபட்டால் போக்சோ வழக்கில் கடுமையான தண்டனை